நேற்று செம்ம தூக்கம், ஜாலியாக போச்சு. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸு ஒரு கேங் வரோன்னாங்க 7 பேர். ஸோ அவங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேற்று சுற்றின இடத்தெல்லாம் சுற்றி காட்டிட்டு அப்புறம் சுருளி ஃபால்ஸ் போகலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்கே வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த அருவியோட சத்தத்தை கேட்டுக்கிட்டு ஜாலியாக இங்கே இருக்கிறது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபீல் தருது. எப்பயுமே வந்து ஒரு நேச்சர் இருக்கிற இடத்துக்கு போனாலே வந்து அது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன பூபால், செம்ம தூக்கமா? நல்லா தூக்கம். சரி வா ஃபால்ஸுக்கு போ. டீ எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்க பண்ணுவாங்களாம். காலையில் இவ்வளோ அழகான இடத்துல பூலாம் அழகாக பூத்துருக்கு. ஃபுல்லாக நீல கலரில் பூலாம் பூத்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. ஆக்சுவலாக மேகமலை பற்றி நேற்று டேவிட் அண்ணா சொல்லிகிட்டு இருந்தார். டேவிட் அண்ணன்றவர் தான் எங்களோட கைடு மாதிரி. அவர் தான் கைடு தான், ஆக்சுவலாக அவர் கைடு தான். அவர் தான் நேற்று சொல்லிகிட்டு இருந்தார். அவரோட கான்டாக்டும் ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். ஆக்சுவலாக மேகமலை பார்த்திங்கன்னா வந்து எல்லா மலைகள் மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் அது எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது தான். ஆனால் இந்த மலை ஃபுல்லாக இருக்கிற டீ எஸ்டேட் வந்து ப்ரைவேட்டுக்கு ஏலம் விட்டுருக்காங்க, லீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே எந்த ஒரு மனிதர்களுக்கும் இடம் இல்லை. அதுவும் இல்லாமல் மேகமலைக்கு பூர்வகுடிகளே இல்லைன்ற மாதிரி அவர் சொன்னார். அது மேபி ஒரு 400-500 ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம். இந்த டீ எஸ்டேட் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படியும் இந்த மலைகளுக்கான பூர்வகுடிகள் இருந்திருப்பாங்க. மலைன்னு இருந்தால் அங்கே மக்கள் இருந்திருக்க தான் செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சு மேபி இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். அதுதான் அவர் அப்படி சொன்னார். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க எஸ்டேட்டில். ஆக்சுவலாக நாங்கள் தங்கியிருக்க ஸ்டே பண்ணியிருக்க இடம் வந்து ஒரு டீ எஸ்டேட் தான். அந்த டீ எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம். டீ எஸ்டேட்லேயே காட்டேஜஸ்னு சில இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மேகமலையிலே கம்மியான காட்டேஜஸ் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது ஒரு அளவுக்கு பெஸ்ட்டான காட்டேஜ். அவங்களுக்குன்னு தனியாக ஃபால்ஸ் இருக்குது, ஜாலியாக குளிக்கலாம். நேற்று ஒரு கேங்கு, ஒரு அண்ணன் நாங்கள் மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. ஃபுல்லாக அட்வொகேட் அண்ணாஸு. அவங்க கூட ஃபன்னாக போச்சு. நேற்று அது வ்ளாக் பண்ணலான்னு பார்த்தா எங்களுதில் எதுவுமே சார்ஜ் இல்லை. முக்கியமாக இங்கே வந்தீங்கன்னா வாங்க பூபால். முக்கியமாக இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டவரே கிடைக்காது. நானே டவர் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த நேச்சர் கூடயும் இந்த சத்தத்தோடையும் வாழலாம். உங்கள் லைஃப்பில் இருந்து சுத்தமாக அந்த டிஜிட்டல் நேற்று ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு மெசேஜு ஃபோனு எதுவுமே இல்லை. ஃபோன் பண்ணணுன்னா மட்டும் மேலே போயிட்டு அதுவும் ஃபோன் பண்ணிக்கணும். அதுவும் வந்து நைட்டுக்காக தான் வந்து ஏதோ ஒரு ஃபோன், அதுவும் உங்ககிட்ட அந்த சிம் இருந்தால் மட்டும்தான். அது ஏர்டெல் மட்டும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், மற்ற எதுவும் கிடைக்கல. பிஎஸ்என்எல் வந்து ஃபுல்லாக ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே வந்து பிஎஸ்என்எல் வந்து கேள்வி பண்ணுவோம். பிஎஸ்என்எல் மொக்கன்ற மாதிரி நம்ம பேசிப்போம். ஆனால் உண்மையாக இந்தியா ஃபுல்லாக போனீங்கன்னா பிஎஸ்என்எல் தான் கிடைக்குமே. அதுதான் உண்மை. எப்பயுமே கவர்மெண்ட் நடத்துகிற விஷயம்தான் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன்லாம் வந்து எல்லாருக்கும் அக்சஸ் பண்ண முடியாது. கவர்மெண்ட் நடத்துகிறப்ப தான் எல்லாருக்குமானதாக இருக்குது.
மலைகளில் வாழும் நண்டு. மலையிலலாம் நண்டு இருக்காடா டுக்காட்டி? சூப்பர்ரா சூப்பர்ரா டுக்காட்டி. ஃப்ரை போட்டுருவோமா? அப்படியா காந்தி? காட்டவா ஒண்ணு? அது நடக்குமா நீங்க அடுத்த எபிசோட்ல பாருங்க. சரி மச்சான், அப்ப விட்டுருவியா? என்ன பண்ண போறாங்க? பெட் கட்டிக்காண்டா, நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம், விட்டுற வேண்டியதான். சரி ஓகே. ஸோ இவங்க தான் நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸு. வாங்க, யூடியூப்ல தான் போட போகிறேன். வணக்கம் சொல்லிடுங்க. வணக்கம். சரி, அது ஏன்னா பேசுகிறப்ப மட்டும் இங்கே பார்க்க ஆஃப் ஆகிடுறீங்க. பேசிகிட்டே இருக்கடா, அப்போ கான்டென்ட் கிடைக்கும். சரி பேசு. என்ன பேசு? ஊரில் என்னடா இப்படி கிடக்கு? மூடி வச்சுருக்கா. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? செருப்பு எனக்கே தெரியலடா. போய் பாரு. அப்படியே வரல, அப்படியே வரல. இரவுதான் பிடிக்குதே போகுதே, இழுத்து கட்ட கையில் கொண்டு வா நண்பனே நண்பனே, இங்கேதான் சொக்க நரகம் ரெண்டும் உள்ளதே.